கோயம்புத்தூர்லேருந்து வெறும் 18 கிலோமீட்டரில் இப்படி ஒரு தரமான பிளேஸ் இருக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? அப்படி நம்ம போக போகிற பிளேஸ் தான் பெருமாள்முடி. விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வருஷத்தில் 4 இல்லை 5 வாரம் மட்டும், அதுவும் புரட்டாசி மாதத்தில் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. நாம் லைஃப்பில் மிஸ் பண்ணிடக்கூடாத ஸ்பாட்டில் இதுவும் ஒரு முக்கியமான பிளேஸ்னு சொல்லலாம். இந்த ஸ்பாட் எங்கே இருக்குன்னா, கோயம்புத்தூர் டு ஆனக்கட்டி ரோட்டில் மாங்கரை செக் போஸ்ட்டு தாண்டினோடனே ஒரு கொஞ்சம் தூரத்தில் லெஃப்டில் ஒரு சின்ன செக் போஸ்ட் இருக்கும். அங்கே காலையில் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. செக் போஸ்ட்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் உள்ளே போகணும். போகிற வழி கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், ஆஃப் ரோடு மாதிரி. காரில் வரவங்க கொஞ்சம் சேஃபாக வாங்க. பைக் போகிறதுக்கு கொஞ்சம் டஃப் தான், பட் நல்லாயிருக்கும். அங்கே ஒரு சின்ன கிராமம் இருக்கும். அங்கே நம்ம காரு பைக்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு நம்ம மலை ஏறலாம். மலையோட ஸ்டார்டிங் பாயிண்டில் சின்ன கோயில் இருக்கும். அங்கே சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். புரட்டாசி சனிக்கிழமை மட்டுமே அலோவ் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கிறதால இந்த மாதத்தில் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. இந்த பெருமாள்முடி மலை 1200 அடி உயரம். அது சரியான செங்குத்தான மலையாக இருக்கும். முதல் மலை ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போகிற வழியில் ஏரோ மார்க்கெலாம் போட்டிருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகலாங்க. மார்க் விட்டு போனால் வழி தவறி போக வாய்ப்பு இருக்குங்க. மலை ஏறுறதுக்கு முன்னாடியே தண்ணி, ஸ்நாக்ஸு, தேவையான ஃபுட்டு எல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அங்கே எதுவும் கிடைக்காது. சுனை மாதிரியோடு அங்கே எதுவும் இருக்காது. போகிற வழியிலேருந்து பார்க்கும்போது வியூவெல்லாம் நல்லாயிருக்கும். புரட்டாசியில் மட்டும் அலோவ் பண்ணுறதால ட்ரெக்கிங் போகிறதுக்கும் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கும் மக்கள் நிறையா வராங்க. கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வெளியூர்லேருந்தெல்லாம் வராங்க. ஈவன் ஃபாரினர்ஸில் கூட நிறைய பேர் வந்தாங்க. குழந்தைகள், பெண்கள் இப்படி எல்லோரும் போகக்கூடிய மலை தான். நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. நாங்கள் போனது 2வது சனிக்கிழமை. லைட்டாக மழை வர மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வரப்போ வெயிட்லெஸ் ரெயின் கோட் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடுங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மலையில் ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை, அப்படியே பாறை புல் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஏறுற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் அப்படியே அங்கே வந்து ஒரு கேங்கோடு சேர்ந்து போனோம். அவனுக்கு காலேஜ் பசங்க போல் நல்லா ஜாலி பண்ணிட்டு வந்தானுங்க. கம்பெனி திவாலா போயிட்டுருக்கு ப்ரோ. ஹாய் பாய். கஷ்டப்பட்டு முதல் மலை ஏறிட்டோம் அப்படின்னா 2வது மலை நார்மலாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கே ஒரு மலை தெரியுது பாருங்கள், அதுதான் 3வது மலை. அந்த மலை ஏறிட்டு அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தான் பெருமாளை பார்க்க முடியும். 2வது மலையில் காற்றடிக்கும் பாருங்கள், சரியான காற்று. கொஞ்சம் அசந்தா தூக்கிட்டு போயிடணுன்றது, அவ்வளோ காற்றடிக்கும். அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த ஃபீலை சொல்ல வார்த்தையே இல்லை. அதை அனுபவித்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும். அப்படியே 3வது மலை ஏற ஆரம்பித்தோம். அந்த காற்று, அந்த மண் வாசனை நல்லா இருந்துச்சு.
3வது மலை ஏறும்போது நல்லா காற்று, அந்த மண் வாசனையோட மலை ஏறினோம். அப்போ லைட்டாக ஒரு லெமன் வாசம் வர மாதிரி ஒரு இருந்துச்சு. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, அந்த செடியில் தான் வருது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த செடி வந்துட்டு எடுத்து கசக்கி பார்த்தோம். அப்படியே அந்த லெமன் ஸ்மெல் லைட்டாக வந்துச்சு. பட் நல்லா இருந்தது அந்த ஸ்மெல். அந்த மலை எப்படியோ கஷ்டப்பட்டு 3 மலை ஏறிட்டோம். இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போகணும் பெருமாள் பார்க்க. தூரத்தில் ஒரு நாம வடிவில் ஒரு பாறை தெரியுதுங்களா, அதுதான் வந்துட்டு பெருமாள் இருக்கக்கூடிய இடம். மதுரையிலேருந்து 2 பேர் வந்திருந்தாங்க, புது நண்பர்கள்.